ஊர் மக்கள் சார்பா சொல்லுறேன், இந்த தண்டை உன் கைக்கு வராது. அதுக்கு உரிமையான ஆளை நீங்க கண்டுபிடிக்க விரும்பல, நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று சத்தமாக கூறினார் பெரியவர். அனைவரும் அதிர்ச்சியாக பார்க்க கந்தன் குடும்பம் பேரதிர்ச்சியாக பார்த்தது. நடக்கும் அனைத்தையும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த முல்லை அருகில் நிழலடவும் திரும்பினாள். அப்போது ஒருவன் கால் தடுக்கி கீழே விழ பார்க்க அவன் கையை இறுக்கமாக பிடித்தவள், பார்த்துங்க, நிதானமா கீழே பார்த்து நடங்க, கல் கிடக்கு என்றவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். நாகமூர்த்தி மூர்த்த மகன் இப்போ உயிரோட இல்லை என்றார் அவர். ராஜேந்திரன் ரகசியமாக நக்கல் சிரிப்பு சிரிக்க கடவுளே என்றபடி ஊர் மக்கள் பார்த்து கொண்டு இருந்தனர். ஆனால் அவனுக்கு ஒரு மகன் இருக்கான் என்று கை நீட்ட ராஜேந்திரன் சிரிப்பு அழிந்து போனது. பெரியவர் கை நீட்டிய பக்கம் அனைவரும் திரும்ப முல்லை கையை பிடித்து கொண்டு நின்று இருந்தான் ஒருவன். திரும்பியவர்கள் அனைவருமே அதிர்ந்து போனார்கள். இவனா இவனா என்று. தொளவென நிறமங்கிய சட்டையில் தாடி வளர்த்து முடி கூட வெட்டாமல் ஒரு நைந்து போன செருப்பில் அந்த காலத்து ஆட்கள் அணிவது போல் ஒரு பேண்ட் அணிந்து கொண்டு பாவப்பட்ட ஜீவன் போல நின்று கொண்டு இருந்தவனை கண்டவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இவன் கையில் இந்த தண்டை ஏறப்போகிறதா? இந்த நாட்காலில் இவன் அமர்ந்து ஆளப்போகிறானா? இவ்வளவு பாரங்களை தாங்க முடியுமா? முதலில் தண்டையை அவனால் சுமக்க முடியுமா? இவனால் இங்கு 2 நாட்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது என்று அனைவரும் நினைத்து கொண்டனர். ஐயா, இவர்தான்னு நல்லா தெரியுமா என்றான் சுருதி இறங்கிய குரலில் ஒருவன். ஆமா, யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவனுடைய கையை பாருங்க என்றவர் அங்கு நின்று இருந்தவன் அருகில் அழைத்து கையை உயர்த்தி காட்டினார். அவன் இடது கையில் தண்டையை தாங்கும் கையில் லிங்க மச்சம் இருந்தது. ஆண்டாண்டு காலமாக தண்டை அணியக்கூடிய நபருக்கு இந்த மச்சம் இருக்கும். அதுவும் ஈஸ்வரன் குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இருக்கும். பெரியவர்கள் கூறியதாலேயே நம்பிக்கையோடு இருந்த மக்களுக்கு அந்த மச்சத்தை கண்டதும் கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகமும் போய்விட்டது. ஆனால் இவன் கையில் தண்டை என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மறுக்கவும் முடியாது நின்று இருக்க. பெரியவரே, நாளைக்கு தண்டையை என் அண்ணன் மகன் கையில் போடணும். ஆனா அதுக்கு அவனுக்கு கல்யாணமாகி இருக்கணும், மறந்துட்டீங்களா? ஆமா, அதுதான் நியதி. தண்டை ஏற்கும் ஆண்மகன் தன் மனைவியுடன் தான் ஏற்க வேண்டும். அதையும் அவள்தான் அனுபவிக்க வேண்டும். அனைவரும் புதியவனை கேள்வியாக பார்க்க பெரியவரை தொடர்ந்தார். இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகலை தான். இப்போவே நம்ம ஊரில் பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடுவோம். என்ன நான் சொல்கிறது? அதற்குள் அனைவரும் தங்களின் பெண் மகள்களை மறைக்க துவங்கினர். தண்டைக்கு விரோதிகள் அதிகம். அதிலும் இந்த தண்டையை அணிந்து கொண்டு இவன் உயிரோடு இல்லை என்றால் எங்கள் மகளின் நிலை என்ன? எதிரிகளை எதிர்த்து ஒரு நிமிடம் கூட இவனால் நிற்க முடியாது என அனைவரும் அவனை ஒதுக்கி வைத்தனர்.